36 பேர் மரணம்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைல்ல. பிரதமர் மோடி அவர்கள் வரைக்கும் ட்வீட் போடுற அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கத்துல இருந்து அந்த ஒரு இது எடுக்காமலையா இருக்க முடியும்? உள்துறை அமைச்சகம் உட்பட இருக்கிறாங்கல்ல. அப்ப நீங்க ஒரு வகையில யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒரு கூட்டத்துல ஒரு நெரிசல்ல இறந்து போறாங்க அப்படின்னா 36 பேர் இறந்து போற இடம் 300 பேர் ஆகாம பார்க்க வேண்டியது அரசாங்கத்திற்கான கடமை. முதல் கடமை. அப்ப ஒரு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கக்கூடிய பர்சன் அங்க வரலன்னா அது நடக்காது. புரியுது. அதற்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அதற்கப்புறம் தான் மாவட்ட ஆட்சியர்கள் இருக்காங்க, அதற்கப்புறமாக பொறுப்பு அமைச்சர்கள் இருக்காங்க, அதற்கப்புறமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காங்க. அப்ப அவங்க அந்த கடமையை செய்யறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இங்க போய் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் சார். இது ஆணையம் தேர்ந்தெடுத்து இங்க சதி நடந்ததா, ஏன்னா அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல் விஷயம்ன்றது ஒருத்தவங்க நல்லது செய்யறாங்கன்னா தயவு செய்து பாராட்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தூர்வாரி இருக்கணும். மனைவி முதலமைச்சர் அவர்கள் வேலை இல்லாம சும்மா இருக்கிறவர் நினைச்சீங்களா? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.